ஆர்மி கேம்பாக மாற போகிறது. ஆமாண்டா. என்னடா வினு சக்கரவர்த்தி எல்லாம் வந்து போறாரு? இங்க இல்ல, சரி ஓகே. ஆர்மி கேம்பாக மாறப்போகும் பிக் பாஸ் வீடு. டே, ஆல்ரெடி ஒரு டாஸ்க் உள்ள கொடுக்கும் போது நீ இந்த வீட்டை ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்த போறியா அப்படின்னு பார்வு வந்து கேள்வி கேட்கறாங்க. நேத்து இருந்து பிரவீன் வந்து ஒரு கான்செப்டை சொன்னதுக்கு அப்புறம் அது சரியா தவறா, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன, அது ஆர்மி கேம்பா மாறுச்சுன்னா அவருக்கு வரக்கூடிய ப்ரெஷர் என்ன, அதுல வரக்கூடிய கண்டென்ட் என்ன, இதையெல்லாம் யோசிக்காம வழக்கம் போல வந்து கேமரா ஸ்பேஸ்க்காகவும் ஸ்கிரீன் ஸ்பேஸுக்காகவும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணா இங்க நம்ம வெளியே தெரியுவோம் மட்டமான ஒரு விஷயத்துக்காகவும் பாரு வந்து காலையிலேயே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்த போறியா, அதை சொல்லிட்டு போயேன். இங்க பாரு கேட்கிற கேள்விகளுக்கு ஒருத்தவங்க வந்து பதில் சொல்றது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். மற்றவங்ககிட்ட எல்லாம் இவங்க சொல்றாங்கல்ல, நீ கேட்கிற டோன், இவங்க மட்டும் மற்றவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த டோன் அதுல வரவே வராது. அந்த டோன் அவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கேயும் நேத்திருந்து கமருதீன் பாரு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு வந்து பிரவீன் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது வந்து அவங்க பேசின விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்கு. அதனால தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்றது அந்த மாதிரி இருக்கு. பிரவீனை பொறுத்தளவுக்கு பிரவீன் ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வரணும் ட்ரை பண்றான். அது ஃபெயிலியர் ஆகுது, அது பாசிட்டிவ் ஆகுது. அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம், அதை பண்ண விடணும். இல்லை ஒரு கேமரா ஸ்பேஸ் ஒருத்தன் கிடைக்குது, அவன் புதுசாக ஏதாவது ஒன்று பண்றான்னா உடனே அந்த இடத்துல ஸ்பேஸ் எனக்கு வேணுன்றது என்ன கேவலமான ஒரு கான்செப்ட் அது, என்ன மைண்ட் செட் அது. இதை பாரு மாத்திக்க போறது இல்லை. பாரு வந்து வெளியும் இப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாரு ரியல் லைஃப்லேயே இப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பாருவே சொல்றாங்க, நான் மாத்திக்கலன்னா நான் இப்படித்தான் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து வறுக்கிறதுல பிரச்சனையே இல்லை, தவறே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இவங்க எதுக்காக இல்லை, ரியலாக இருக்காங்க, ரியலாக கேவலமாக இருக்காங்க. ஸோ கமருதீன் கூட வந்து இவ்வளவு நாள் பழகிக்கிட்டு இருந்த ரீசன் கமருதீன் இதில் இல்லை, நாமினேஷன் இல்லை. கமருதீனோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும். இப்போ கமருதீன் நாமினேஷன்ல வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கமருதீனை கட் பண்ணிட்டு திருப்பி திவாகர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. நேத்திருந்து திவாகர் கூட 1000 தான் இருந்தாலும் உனக்கு நீ எனக்கு நான் அப்படித்தான் நிக்கணும். ஏமா கொஞ்சமாவது உனக்கு ஒரு 1% மனசாட்சி இருக்காமா? அந்த ஆளை என்னென்ன வார்த்தை சொல்லி திட்டினு ஞாபகம் இருக்கா? என்னென்ன பேசணும்னு ஞாபகம் இருக்கா? கமருதீனையும் வினோத்தையும் என்னென்ன பேசணும்னு ஞாபகம் இருக்கா? அதாவது உயிருக்குயிரான தோழர்கள் அப்படின்னு சொன்ன அதே வாயால எப்படிமா இப்படிலாம் மாத்தி பேச முடியுது உன்னால? கேமுக்காக நீ எந்த லெவலுக்கும் போவியா? இதனால என்ன கிடைக்க போகுது உனக்கு? கேமுக்காக எல்லாம் போல, ரியல் லைஃப்லயே பாரு அப்படியே சொல்றாங்க. சோ தன்னுடைய தேவைக்காக வந்து யாரை வேணாலும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி இருக்கக்கூடிய ஒரு மட்டமான ஒரு செயல்பாடு கொண்ட ஒரு நபரை வந்து பாரு இருக்கிறவங்களால பார்க்க முடியுது. இப்ப கூட லைவ்ல கமருதீனை வந்து எப்படி அவங்ககிட்ட இருந்து கட் பண்ணி விடுறதுன்றல தெளிவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா தெரியல, அவன் உட்கார்ந்து பேசுனது, அவன் தவறா பேசுறான், வைக்கிறான் அதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியல. இன்னைக்கு மேடத்துக்கு தெரியுது, நீ வாய் விட்டுற, நீ வந்து அப்படி பண்ணிடுற இப்படி பண்ணிடுற. ஏண்டா கேவலமா இருக்குடா உங்க கண்டென்ட், ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்குடா. இந்த ப்ரோமோ பாருங்க, பிரவீன் ராஜ் வந்து கதறதுக்கும் கத்துறதுக்கும் காரணம் ஒண்ணுதான். என்ன சொன்னாலும் எது பேசினாலும் என்ன பண்ணாலும் இத்தனை பிரச்சனைகள் நேற்று பண்ணிட்டு நான் வேணும்னே தான் கனி அதை பண்ணேன், நான் வேணும்னே தான் எப்ஜேவை ட்ரிகர் பண்றதுக்கு தான் அங்கே ஏறி உட்காந்தேன், நான் கனி எப்படி பண்ணேன் திருப்பி யாராப்பட்ட டார்கெட் பண்றாங்க 7 பேர் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ற. என்ன பண்றது? வாட் டு டு? வெரி வெரி வர்ஸ்ட் சினாரியோ. கானா வினோத் தெளிவா ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால கட் பண்ணி விட்டாங்க. கமருதீனுக்கு பேர் வெளியே கெட்டு போச்சுன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. கமருதீன் கூட இருந்தா அப்படின்னா அவனுக்கு ஓட்டு வர போறதுன்னு தெளிவா பார்வதிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால பார்வதி வந்து கட் பண்ணி விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ இது அடுத்த லெவலுக்கு எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு பார்வதியுடைய வழக்கமான தேவையில்லாத அல்பத்தனமான கண்டென்ட்.